அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாலும் அவருக்கு கொடுக்கின்ற மரியாதையை தற்பொழுது நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை நேற்று நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நாம் பார்த்திருப்போம். தற்பொழுது வெளிப்படையாகவே முன்னாள் அமைச்சர் சில பேர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செயல்படுவதும், பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் மட்டும்தான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியடைய முடியும், இல்லை என்றால் வருகின்ற கால புதிய கட்சிகள் உதயமாகிறது, மீண்டும் திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு போட்டிகள் அதிகமாகும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவிற்கு மிக முக்கியமான பங்களிப்பை கொடுத்து வருவதால் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு வேட்பாளருக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்தால் நீதிமன்றத்தின் மூலமாக இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். நேற்று சட்டசபை பேரவையில் சபாநாயகர் அப்பா அவர்கள், துணைத் தலைவர் பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அதை மாற்றம் செய்ய முடியாது, தேவை இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இறுதி தீர்ப்பை எங்களிடம் தாருங்கள், அதற்கு பிறகு நாங்கள் மாற்றுகிறோம் என்று சபாநாயகர் அப்பா அவர்களும் கூறிவிட்டார். தொடர்ச்சியாக பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நல்ல செய்தியாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்த முடியாது என்று கூறினாலோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சதித்திட்டம் செய்தாலோ பாஜகவின் தாமர சின்னத்தில் எங்களது வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள், வெற்றி வாகை சூடுவார்கள் என்றும் தற்பொழுது கூறியுள்ளார். அதிமுகவுடன் எந்த ஒரு கட்சிகளும் கூட்டணிக்கு இதுவரை தயாராகவில்லை. காரணம், ஓபிஎஸ் அவர்கள் இல்லாத அதிமுக வெற்று அதிமுக தான் என்றும் தேமுதிகவும் பாமகவும் கூறிவிட்டது. நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 3 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ்க்கு ஆதரவுகளும் அதிகரித்து கொண்டிருப்பதால் நல்ல நேரம் வந்துவிட்டது என்றும் தற்பொழுது வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.